நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அடிச்சுட்டு சிங்கப்பூர் வரதுக்கு வந்து லேட் ஆகுது, வருஷ கணக்கு ஆக்குறாங்க, டைமிங் கொடுக்க லேட் ஆகுது. அதனால் நம்ம வந்து சிங்கப்பூரில் ஏதோ ஒரு பர்மிட்டில் வந்துட்டு இங்கே வந்து டெஸ்ட் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வராங்க. முதல்ல டெஸ்ட் அடிச்சுனா வேலை ஈஸியாக இருக்குங்கிறது உங்களோட தப்பான கணிப்பு. அந்த பாருங்கள், அங்கே பார்த்துட்ருக்கீங்களா, அதுமாரி தான் வேலை. குனிஞ்ச தலை நிமிராமல் பிரேக்கர் அடிக்கணும், கம்பி கட்டணும், செங்கல் சுமக்கணும். கட்டட வேலைக்கு நம்ம ஊரில் என்ன வேலை பார்க்குறாங்களோ அதுமாரி தான் வேலை பார்த்தாகணும். நீங்கள் டெஸ்ட் அடிச்சிட்டா மட்டும் கலெக்டர் வேலைக்கு கொடுத்துருவாங்க, வந்து கால் மேலே கால் போட்டு ஆஃபீஸில் வேலை பார்க்கணும்னு நினைக்காதீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறதுக்கான உங்கள் உடம்புல திறன் இருக்கா, நீங்கள் கொடுக்குற டைமில் வந்து அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறீங்களா அப்படிங்கிறதாக தான் டெஸ்ட் பண்ணுறாங்க உங்களை, வேலை செய்ய முடியுதா முடியலையான்னு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு கம்பெனிக்கு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா காசு கட்டி வந்துட்டு இங்கே வந்து டெஸ்ட்டு டேரெக்டெல்லாம் அடிக்க போக முடியாது. இங்கே கம்பெனி லெட்டர் கொடுத்தா தான் போச்சு. ஒருவேளை லெட்டர் கொடுத்தாலும் உங்கள் பர்மிட் வேலிடிட்டி இருக்கணும். அப்படி வேலிடிட்டி இல்லாட்டினாலும் உங்களால் டெஸ்ட் அடிக்க முடியாது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு நம்ம ஊரில் எவ்வளோ லேட் ஆகுதோ அதேமாரி தான் இங்கேயும் வந்து டைமிங் வருஷ கணக்கு ஆகுது. இங்கே